ஓகே, இந்த ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். இதனுடைய யூனிட் என்னன்னா per degree Celsius. Alpha is equal to RT minus R naught by R naught into delta T. RT இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகே, இதுக்கு ரிலேட்டட் நியூமரிக்கல்ஸ் பார்த்தோமா? நியூமரிக்கல்ஸ் பார்த்தோமா? என்னப்பா இப்படி இருக்கீங்க? எல்லாம் மீதியா இருந்தா என்னத்துப்பா? இல்ல சார், நியூமெரிக்கல்ஸ் பார்க்க சொல்லுப்பா என்னன்றது. யாருமே எல்லாம் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, சொல்லுங்க. நான் என்ன கிளாஸ்ல நியூமரிக்கல்ஸ் டீச் பண்ணமா பண்ணலையா? நோ சார். நோ சார். ஓகே, எழுதிக்கங்க. A wire has resistance of 2.5 ohm at 100 degrees Celsius. Temperature coefficient resistance of the material is. Find the resistance. Okay, எழுதிக்கங்க. 100 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலையில் என்ற வெப்பநிலையில் 2.5 ஓம் என்ற மின்தடை மின்தடையை கொண்டுள்ள கம்பியின் வெப்பநிலை குணகம் alpha is equal to 3.6 into 10 to the power of -3 Kelvin inverse. எனில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வெப்பநிலையின் மின்தடை. சொல்லுங்கப்பா, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. தமிழ்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? RT = R0 1 plus alpha delta சார். சொல்லுங்கப்பா. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு, கொஞ்சம் எல்லாம் வாயை திறக்கலாமே. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு இந்த கான்செப்ட், இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ்ல இருந்து மேக்சிமம் இதுல இருந்து தான் டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதனால பாத்துக்கோ, நீங்களா சால்வ் பண்ற மாதிரி பாத்துக்கோ. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு RT minus R0 by R0 into delta சார். டெல்டி RT எவ்வளவுப்பா கொடுத்திருக்காங்க? சார் ஆல்பா தான் சார் கொடுத்திருக்காங்க. RT கேக்குறாங்க சார். RT கேக்குறாங்களா? அடுத்தது வேற யார் இருக்காங்க? RT தான் சார் கொடுத்திருக்காங்க. R0 தான் சார் கேக்குறாங்க. ஓகே, இங்க பாருங்க, 100 டிகிரி செல்சியஸ் 2.5 ஓம். அப்ப இது T டிகிரி செல்சியஸ்.
இது RT 0 டிகிரி செல்சியஸ். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதேதான் T மைனஸ் T2 அதாவது வந்து 0 டிகிரி செல்சியஸ். இதனுடைய மின்தடையை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா R0 மின்தடை கால்குலேட் பண்ணும். ஆல்பா கொடுத்துருக்காங்க. அப்ப RT எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா 2.5 ஓம் கொடுத்துருக்காங்க. இப்ப 2.5 மைனஸ் நம்மளுக்கு R0 கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு R0 டிவைடட் பை R0 இன்டூ டெம்பரேச்சர் நம்மளுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொன்னா T2 மைனஸ் T1 அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. Therefore, alpha is equal to 2.5 minus alpha உடைய வேல்யூ இப்ப இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஆல்பா உடைய வேல்யூ எவ்வளவு இருக்கு பாருங்க 3.6 into 10 to the power of minus 3 இருக்கு. மைனஸ் R0 நம்ம கால்குலேட் பண்ணோம். R0 divided by R0 into 100 minus 0 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 100 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இந்த R0 இங்க போயிடும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore R0 into 100 into 3.6 into 10 to the power of minus 3 is equal to 2.5 minus R0. கரெக்டா? எடுத்துக்கலாமாப்பா? Yes, sir. ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த R0 இந்த பக்கம் எடுத்துட்டு வர போறோம். இது இந்த பக்கம் எடுத்துட்டு வர போறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் நீங்களே சப்ஸ்டிட் பண்ண நான் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 1.83 ஓம். இதை நீங்களே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஆன்சர் நான் மெத்தட் நான் சொல்லிட்டேன். டவுட் இருக்கா? No, sir. ஒரே ஒரு பொண்ணு தான். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஒண்ணு சொன்னோம்னா ஆன்சர் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கப்பா. இவ்வளவு டிலே பண்றீங்க. இன்ட்ரெஸ்டே இல்லாம போகுது. அடுத்தது பாருங்க. அடுத்த மெத்தட் பாருங்க. The temperature coefficient of resistance of platinum is okay. பிளாட்டினத்துடைய பிளாட்டினத்தின் வெப்பநிலை குணகம் alpha is equal to 3.92 into 10 to the power of minus 3 Kelvin inverse. Find the temperature which the increase in the resistance of platinum is 10% of its okay. 0 degree வெப்பநிலை 0 degree வெப்பநிலை மின்தடையிலிருந்து வெப்பநிலை மின்தடையிலிருந்து 10% வெப்ப 10% மின்தடை அதிகரிக்கும் பொழுது find the temperature at which increases. Okay. மின்தடை அதிகரிக்க தேவைப்படும் வெப்பநிலை. ஏதாவது புரிஞ்சுதா பாருங்க. என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க.
என்ன நம்ம கேட்டிருக்கேன் சொல்லுங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? என்னப்பா கண்டுபிடிக்கணும்? வெப்பநிலை வெப்பநிலை கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகேப்பா. என்ன கொடுத்திருக்காங்க? என்னப்பா கொடுத்திருக்காங்க? ஆல்பா கொடுத்திருக்காங்க. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 3.92 into 10 to the power of -3 per Kelvin கொடுத்திருக்காங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருப்பா. என்ன சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 10% increase ஆகுது சொல்லுங்க. எதுல இருந்து? 0. ஓகே. அப்ப நார்மலா 0 டிகிரி செல்சியஸ்ல எனக்கு இருக்கக்கூடிய மின்தடை R1 அந்த இப்ப நான் என்ன பண்ண டெல்டின்ற ஒரு டெம்பரேச்சர்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு மின்தடை இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு? R1 பிளஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 10 டிவைடட் பை 100% ஆஃப் R1 எழுதிக்கலாமா பாருங்க. அதனாலதான் இங்க கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கு பாருங்க. 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையின் மின்தடையில் இருந்து 10% மின்தடை அதிகரிக்க தேவைப்படும் வெப்பநிலை. இப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? இவ்வளவு அதிகரிச்சிருக்கு. இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ்னா மைனஸ் போட்டுக்கணும். இப்ப நான் இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 100 காமன். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 100 110. அப்ப 110 R1 டிவைடட் பை 100. இப்ப நம்மளுக்கு டெம்பரேச்சர் தேவைப்படுது. அப்ப நம்ம டெம்பரேச்சர் தேவைப்படுதுன்னா உடனே நம்ம கேட்ட இங்க இருக்கக்கூடிய குவான்டிட்டியை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். therefore ஆல்பா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் R2 மைனஸ் R1 டிவைடட் பை R1 இன்டூ டெல்டி. நம்மளுக்கு டெல்டி தேவைப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? therefore டெல்டி இஸ் ஈக்குவல் டு R2 minus R1 divided by R1 into alpha. அப்ப என்ன பண்ணலாம்? therefore delta is equal to R2 எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பாருங்கடா. எவ்வளவு ஒரு ஆன்சர்? இதை சப்ஸ்டிட் பண்ணா 0 0 சப்ஸ்டிட் ஆச்சு. 11/10 எவ்வளவு? 1.1 into R1. அப்ப எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். 1.1 into R1 minus R1 divided by R1 into alpha எவ்வளவு இருக்கு? 3.92 into 10 to the power of -3. இப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 0.1 R1 divided by R1 into 3.92 into 10 to the power of -3. R1 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆனதுமே நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. therefore change in temperature. therefore change in temperature is equal to நம்ம சப்ஸ்டிட் பண்ணா 0.1 divided by 3.92. இது வந்து மேல போயிடுச்சுன்னா 10 to the power of +3. சப்ஸ்டிட் பண்ணும் போல எவ்வளவு வரும் பாருங்க. ஓகே, நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்ப சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைச்சிருக்கிறது 25.51 டிகிரி செல்சியஸ். எழுதிக்கலாமா? அப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது delta is equal to 25.51 degree Celsius.
நம்மளுக்கு என்ன பண்ணலாம் T2 minus T1 is equal to 25.51 degree Celsius. எனக்கு T2 வேணும் அப்படின்னு சொன்னா T1 0 தான் இருக்கு, அதனால ஆட் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். அப்ப 25.51 degree Celsius. சில டைம்ல T1 கொடுத்துருப்பாங்க, அப்ப என்ன பண்ணோம் பிளஸ் T1 ஆயிடும். பிளஸ் என்ன பண்ணும், என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணும். எழுதிக்கலாமா? இப்ப வேகமா முடிக்கலாமா? டைம் ரொம்ப இதா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது மாதிரி கேட்கிறாங்களா இல்லையோ, ஆனா இம்பார்ட்டன்ட் ஒரு இது. T டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலையில் மின்தடை R is equal to R0 into 1 plus AT plus PT square. இதில் R0 என்பது 0 டிகிரி வெப்பநிலை மின்தடை. வெப்பநிலை மின்தடை. எனவே மின்தடையின் வெப்பநிலை குணகம் கால்குலேட் பண்ண சொல்றோம். சார் இது மாதிரி இருக்கு சார், இது மாதிரி மெத்தட்ல எப்படி சார் நம்ம ஆல்பா இஸ் ஈக்குவல் டு எப்படி சார் எடுத்துக்கிறதுனா, இந்த மெத்தட்ல இருக்கும்பொழுது நம்மளோட சின்ன ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப இது மாதிரி R equal to R0 1 plus AT plus BT square அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு குணகம் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1 by R into TR by DT. நல்லா பார்த்துக்கோ, இது ஒரு ஃபார்முலா. இப்ப நம்ம ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1 by R என்றது என்னன்னா R0 into 1 plus AT plus BT square into D by DT of 1 plus AT plus BT square. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா? டவுட் இருக்காப்பா? அவ்வளவுதான், எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் வேல்யூ நம்ம நிறைய டைம் எடுத்துக்க கூடாது, டக்கு டக்குன்னு போட்டுடணும். R0 into 1 plus AT plus BT square into 1 கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு வராது. ஏவை வந்து நம்ம டிடிஎல் டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். கரெக்ட் தானே? இங்க ஏற்கனவே R0 ஒரு வேல்யூ இருக்கு, இந்த R0 நம்ம இங்க எடுத்துப்போம். அப்ப இங்க நம்மளுக்கு R0 கிடைக்கும். ஏ எடுத்துப்போம் பிளஸ் 2BT. கரெக்டா பாருங்க. அப்ப இந்த R0 நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா ஆன்சர் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு A plus 2BT divided by 1 plus AT plus BT square.
எழுதிக்கலாமா பாருங்க, புரிஞ்சுதா? அதாவது வந்து இது மாதிரி மெத்தட் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஈஸி தானே? அட்டன் பண்ணிடலாமா? Yes, sir. அடுத்து இன்னொரு மெத்தட் கொஸ்டின். A heating element using nichrome connected to 230 volt supplies draws an initial current of 3.2 ampere. Draws an initial current of 3.2 ampere, which settles after few seconds to steady value of 2.8 ampere. What is the steady temperature of the heating element if the room temperature is 27 degrees Celsius? Okay. Okay. அறை வெப்பநிலையில் எந்த ரைன் தெரியல பாத்துங்க. அறை வெப்பநிலையில் 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது இருக்கும்போது 3.2 ஆம்பியர் என்ற மின்னோட்டத்தை சாரி ஒரு இது முடிச்சிருக்கேன். ஓகே. அறநிலையில் இருக்கும் நிக்ரோம் என்ற சூடேற்றியை 230 வோல்ட் மின்கலத்தில் 230 வோல்ட் மின்கலத்தில் இணைக்கும் பொழுது இணைக்கும் போது 3.2 ஆம்பியர் என்ற மின்னோட்டத்தை எடுத்துக்கொள்கிறது. அது சிறிது நேரம் சிறிது நேரத்திற்கு பிறகு 2.8 ஆம்பியர் மின்னோட்டமாக மாறுகிறது. ஓகே, மின்னோட்டமாக மாறுகின்றது. எனவே எந்த வெப்பநிலையில் அந்த நிகழ்வு நடக்கும்? எந்த வெப்பநிலையில்
2.8 ஆம்பியர் மின்னோட்டம் பெறும். இதுல பாத்தீங்கன்னா ஆல்பா கொடுத்திருக்காங்க. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1.70 into 10 to the power of -4 degrees Celsius inverse. இப்ப இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு சார். என்ன சொல்லியிருக்காங்க? அறை வெப்பநிலையில். அப்ப அறை வெப்பநிலையில் நிக்ரோமினுடைய இது வந்து என்ன பண்றாங்க? அறை வெப்பநிலை 27 டிகிரி இருக்கும் பொழுது நிக்ரோம் என்ற சூரியேற்றியை 230 மின்கலத்துடன் இணைக்கும் பொழுது 3.2 ஆம்பியர் வந்து மின்னோட்டத்தை எடுத்துக்குது. அது சிறிது நேரம் கழித்து எவ்வளவு கடுனா 2.8 ஆம்பியராக மாறுகிறது. அப்ப 3.2 ஆம்பியர்ல இருந்து 2.8 ஆம்பியராக மாற கண்டிப்பா என்ன இருக்கும்? வெப்பநிலை மாற்றம் இருக்கும். அந்த வெப்பநிலை மாற்றத்தை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்ப நான் சின்ன ஒரு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. நம்மளுக்கு காமனான ஃபார்முலா தெரியும். R is equal to V/I. அப்ப 27 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு கிடக்குது அப்படின்னு சொன்னா 230 வோல்ட்டை எடுத்துக்குது. கரண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 3.2 ஆம்பியரை எடுத்துக்குது. ஓகே, அதுவே ஒரு டெம்பரேச்சரா மாறும் பொழுது, அதனால டீட்டான்னு எடுத்திருக்கேன். மாறுபடுகின்ற டெம்பரேச்சர் டீட்டாவா இருக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 230 டிவைடட் பை 2.8 ஆம்பியர் நம்மளுக்கு எடுத்தது. இப்ப இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, சார் இதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி 2 இது கொடுத்துட்டோம் சார். கண்டிப்பா இது ரிலேஷன் கண்டுபிடிங்க. ரிலேஷன்னா தகைவு எடுக்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. R27 டிவைடட் பை R தீட்டா. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். RT is equal to R0 into 1 plus alpha into delta T. அப்ப R27 is equal to நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? R0 into 1 plus alpha into 27 divided by R என்னது? R theta. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? R0 into 1 plus alpha into theta. இப்ப நம்மளுக்கு இந்த theta தான் கால்குலேட் பண்ணோம். R0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப R27 எவ்வளவு இருக்கு பாருங்க? 230 டிவைடட் பை, நல்லா கவனிங்க, 230 டிவைடட் பை 3.2 இன்டு இந்த R தீட்டாவை நான் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைச்சிரும் பாருங்க? 2.8 மேல வந்துரும் டிவைடட் பை 230 is equal to 1 plus 27 alpha divided by 1 plus alpha into theta. அப்ப 230 கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு கிடைக்கிறது 2.8 டிவைடட் பை 3.2 is equal to 1 plus 27 alpha by 1 plus alpha into theta. ஓகேவா? இது என்ன பண்ணலாம் பாருங்க. ஏதாவது நான் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? 7. அப்ப பாத்தீங்கன்னா 0.70. அப்ப பாத்தீங்கன்னா 7 டிவைடட் பை 8 மாறிடுச்சு. அப்ப நான் பண்ணிருக்கேன் 7/8. நான் இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப என்ன பண்ணலாம்? 7 into 1 plus alpha into theta is equal to 8 into 1 plus 27 into alpha. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? 7 plus 7 alpha into theta எழுதிக்கலாமா? 8 plus 8 into 27 எவ்வளவுப்பா? 8 into 27 எவ்வளவுப்பா? 216 சார். ஓகே, 216 ஆல்பா. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த இதை இங்க எடுத்துட்டு வர போறேன், இந்த இது அங்க எடுத்துட்டு வர போறேன். அப்ப பார்த்தேன்னா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால பாருங்க, நல்ல இந்த சப்ஸ்டியூஷன் நீங்களே போடுங்க, டைம் ஆயிடும். இதை எடுத்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சைடும், இந்த ஆல்பா எல்லாம் எடுத்து ஒரு சைடு நான் கொண்டு வர போறேன். அப்ப கொண்டு வந்துட்டு இந்த ஆல்பாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா எனக்கு டீட்டான்ற ஒரு மதிப்பு எனக்கு கிடைக்கும். அந்த டீட்டான்ற மதிப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது
871 டிகிரி செல்சியஸ். எழுதலாமாப்பா? புரிஞ்சுதா? Yes, sir. புரிஞ்சுதாப்பா? ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்குதா, மத்தவங்க யாருமே இல்லையா? இன்னும் நான் டீச் பண்றது புரியலையா, இல்ல யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம கவனிக்கிறீங்க மட்டும் எனக்கு தெரியும், சில பேரை தவிர. ஓகே. அடுத்தது அடுத்த டாபிக் கலர் கோடிங். நீங்க படிச்சிருக்கீங்களா? Yes, sir. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? GP Rai, sir. BB Rai, Great Britain have a very good one. அப்படின்னு. அப்ப பிபி ராய் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்லை. பிபி ராய், பிபி ராய் சொல்லுங்க. Great Britain have a very Great good Britain have a very good wife. இப்ப நம்மளுக்கு இது எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கிறது பிளாக். பிளாக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரவுன், ரெட், ஆரஞ்சு, எல்லாமே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், அடுத்தது என்ன இது ப்ளூ, வயலட். இங்க ஏற்கனவே கிரீன் சொல்லிட்டோம். அடுத்தது என்ன பண்ண, ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரே. கிரே, ஒயிட். அதுக்கு கீழே ஒரு சின்ன 2 கான்செப்ட்ஸ் இருக்கும். அது என்னன்றது பாருங்க, 2 இது இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு கீழே என்ன கொடுத்துருப்பான்னா கோல்டு, சில்வர், நோ கலர். இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. சில பேர் படிக்கலன்னா பாத்துக்கங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட், ஃபர்ஸ்ட் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு இந்த டிஜிட் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மல்டிப்ளையர். இது டிஜிட்னு வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, டிஜிட். இது மல்டிப்ளையர். அடுத்தது மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளையர் எவ்வளவு சார் இருக்குன்னா 1, 10 to the power of 1, 10 to the power of 2, 10 to the power of 3, 10 to the power of 4, 10 to the power of 5, 10 to the power of 6, 10 to the power of 7. இப்ப இதுல இருந்து எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு மின்தடைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா பாருங்க, ஒரு மின்தடை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஓகே, ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கோடு இருக்கும், 4 லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1, 2, 3ன்னு ஒரு கோடு இருக்கும். லாஸ்டா ஒரு கோடு இருக்கும், ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு. அப்ப நல்லா கவனிச்சுக்கோ. இது ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4. நல்லா பாத்துங்க, 1, 2, 3. இது என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் 1 இது டிஜிட் 1, டிஜிட் 2, மல்டிப்ளையர். இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒயர் இருக்கு பாருங்க, அந்த ஒயருக்கு நேம், இந்த லாஸ்ட்ல இருக்க லைனுக்கு நேம் என்ன அப்படின்னு சொன்னா டாலரன்ஸ். ஏற்புத்திறன், எவ்வளவு ஏற்புத்திறன் என்றதுதான் நம்மளுக்கு. இந்த டாலரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 கலர்ல தான் இருக்கும். என்னென்ன கலர்னா
கோல்டு, சில்வரு, கலர் இல்லாம இருக்கு. கோல்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 5% டாலரன்ஸ். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 5%. 5% வரைக்கும் அது வந்து என்ன பண்ணும், அந்த மின்தடை தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா அந்த மின்தடை என்ன ஆயிடும், வெந்துடும். சில்வர் 10%, நோ கலர் 20%. இப்போ ஃபர்ஸ்ட் கலர் சார், நான் வந்து என்கிட்ட ஒரு ஒரு ஏதோ சிம்பிளா ஏதோ ஒரு கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, 4 கலர். ஓகே, ஆரஞ்சு, ரெட், ப்ளூ, நோ கலர். சொல்லுங்க போலாம். ஆரஞ்சு, ஆரஞ்சு எங்க இருக்குன்னா 30. ஆரஞ்சு எங்க இருக்கு பாருங்க, 3ல இருக்கு, 3. அடுத்தது ரெட் எங்க இருக்கு பாருங்க, 2. நல்லா பாருங்க, ரெட் இன்டூ. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணோம், அந்த அந்த இடத்துல எங்க இருக்கோ அந்த டிஜிட்டை மட்டும் எழுதிக்க போறீங்க. அதுக்கு அடுத்துதான் மல்டிப்ளையர். அப்ப மல்டிப்ளையரை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஆரஞ்சு, ரெட், ப்ளூ நான் கொடுத்துருக்கேன். அப்ப ப்ளூ எவ்வளவு இருக்கு பாருங்க, 10 to the power of 6. ஓகே, 10 to the power of 6. 10 to the power of 6 ஓம் பிளஸ் ஆர் மைனஸ் கலர் இல்ல, அப்ப 20%. அப்ப ஆன்சர்ல இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா கரெக்டான கான்செப்ட். எழுதிக்கலாமா? ஓகே, இப்ப நீங்களே ஒரு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் கொடுக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. பிரவுன், மின்தடையில வந்து இது இருக்கு, பிரவுன், yellow, green, gold. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் சொல்றா. பிரவுன், yellow, green, gold. Fourteen into 10 to the power of 5 plus or minus 5%. பிரவுன் எவ்வளவு இருக்கு பாருங்க, அப்படியே பார்க்கலாமா, நம்ம பார்த்தலாமா. பிரவுன் எவ்வளவு இருக்கு, 1. எல்லோ எவ்வளவு இருக்கு, 4. அடுத்தது மூணாவது ஒண்ணு மல்டிப்ளையர், கிரீன், 10 to the power of 5. ஓம் பிளஸ் ஆர் மைனஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் கோல்டுக்கு, 5%. 5%. தட்ஸ் ஆல். ஓகேப்பா, இது மாதிரி கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா கேட்பாங்க. ஓகே, ரைட், முடிஞ்சிச்சுங்களா? எழுதிக்கலாமா? Yes, sir. ஓகே, தட்ஸ் ஆல். தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு ஃபுல்லா பார்த்துட்டுமா? தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு பார்த்துட்டுமா? RS is equal to N into R, RP is equal to சொல்லுங்கப்பா, R by N. இதெல்லாம் நடத்திட்டோமா? Yes, sir. ஓகே சார், இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறேன் சார். லாஸ்ட் முடிச்சல இன்னைக்கு. லாஸ்ட் என்ன சொல்றேன்னா, இது மாதிரி ஒரு கொஸ்டின். பாருங்க, சும்மா சிம்பிளா ஒரு கான்செப்ட். ஏன்னு எடுத்துப்போம். இது 6 ஓம், 6 ஓம், 6 ஓம். இப்ப இதனுடைய என்ன சொல்றேன், தொகுப்பயன் மின்தடையை கால்குலேட் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு தொகுப்பயன் மின்தடையை கணக்கிட சொல்றாங்க. மின்தடையை கால்குலேட் பண்ண சொல்றேன். இது எப்படி சார் எழுதலாம் பாருங்க, எப்படி இருக்கு சார். நான் அது தொடர் இணைப்புல இருந்துச்சுன்னா எழுதிக்கலாம், பக்க இணைப்புல இருந்தா டக்குன்னு போட்டுடலாம். ஆனா எப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் மாறுபட்டு இருக்கு.
அப்ப ஏவும் சியும் கனெக்ட் ஆயிருக்கு, பியும் டியும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நான் இந்த ஃபார்மேட் அடுத்தது நீங்க சிந்திக்க வேண்டியது ஏவும் சியும். அப்ப பாத்தீங்கன்னா ஏவும் சியும் இப்படி இருக்கு பாருங்க. ஏ 6 ohm 6 ohm அது பாருங்களேன். இப்படி இருக்கிறது நான் இது மாதிரி எழுதுறேன் பாருங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த மெத்தட் இதுதான்பா. ஏ கமா சி பாருங்க, ஏ கமா சி. அடுத்தது நான் என்ன பண்ணேன், பி கமா டி. 6 ohm 6 ohm 6 ohm பாருங்க, எல்லாமே கரெக்டா பாருங்க. எழுதிக்கலாமாப்பா? ஓகே, இது ஒரு டைம் இன்னொரு டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்ப நம்மளுக்கு ஆர் ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/r1 plus 1/r2 plus 1/r3. இப்போ 1/6 plus 1/6 plus 1/6 is equal to 2/6. அப்ப இது என்ன ஆயிடும், 1/3. therefore 1/r equivalent வந்து நம்மளுக்கு 1/3 கிடைக்குது. நம்மளுக்கு என்ன வேணும், தொகுப்பாயின் r equivalent தான் வேணும். therefore r equivalent is equal to 3 ohm. கரெக்டா பாருங்க. 1 2 3 சாரி 3. அப்ப பார்த்தோம்னா 2. அப்ப ஆன்சர் இஸ் 2 ohm. கரெக்டா பாருங்க. Yes, sir. ஓகே, இது மாதிரி ஒரு மெத்தட்ல உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் கேட்கலாம்பா. இப்ப இன் கேஸ் இப்படி இருக்கு, find the equal number. ரெசிஸ்டன்ஸ் சில நெட்வொர்க்கை பாருங்க, பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும், போதும். சரி ஓகே, லாஸ்டா ஒரு நீங்க தான் பார்க்கணும். ஓகே, லாஸ்டா ஒரு நெட்வொர்க் நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. இது மாதிரி இருக்குப்பா. ஐம்பது வோல்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் I is equal to 10 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. இது R1ன்றது 10 ஓம் கொடுத்துருக்காங்க. இது வந்து R2. கரண்ட் I1, கரண்ட் I2 கொடுத்துருக்காங்க. சம்திங் P, Q கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா R2 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்தது கரண்ட் I2 கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எழுதிக்கலாமா? இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா பாருங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்க, நல்லா பாருங்க. அடுத்த ஸ்டெப் R1 R2 பேரலலா இருக்கா, சீரிஸா இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். R1 R2 பேரலலா இருக்கா, சீரிஸா இருக்கா? Parallel. ஓகே, பேரலலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்ட் இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுக்கு போக போறோம். அப்ப therefore total resistance R is equal to
1 by R1 plus 1 by R2. இதை நம்ம எந்த ஃபார்மேட்ல எழுதலாம் அப்படின்னு சொன்னா therefore R equivalent. Therefore R equivalent is equal to நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா R1 R2 divided by R1 plus R2. எழுதிக்கலாமாடா? நம்மளுக்கு எடுத்து அப்படின்னு சொன்னா 10 into R2 divided by 10 plus R2. சரிங்க சார், எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப மொத்த கரண்ட் R equivalent is equal to நம்மளுக்கு R1 எவ்வளவு இருக்கு? அப்ப நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னா 10 into R2 divided by 10 plus R2 இருக்கு. சார் இப்ப இதுல எனக்கு R equivalent தேவைப்படுது. இப்ப நம்ம இந்த R equivalent தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், R2-வை கால்குலேட் பண்ண முடியும். அப்ப R equivalentனா நம்மளுக்கு தான் சொல்லிட்டேன் பாரு, இந்த சர்க்கியூட்ல மொத்தமா போகக்கூடிய மின்தடை, மொத்தமான மின்தடை எவ்வளவு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? R is equal to V by I. அப்ப V எவ்வளவு இருக்கு? 50 வோல்ட் இருக்கு. I எவ்வளவு போகுது பாரு கரண்ட், அப்படியே எடுத்துருங்க by 10. அப்ப is equal to 5 ohm. புரிஞ்சுதாப்பா? இந்த R equivalent நம்மளுக்கு தெரியாதுப்பா. அந்த R equivalent என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா சர்க்கியூட்ல இருந்து நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். அடுத்த கான்செப்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா 5 is equal to 10 into R2 divided by 10 plus R2. அப்ப என்ன பண்ணலாம், 50 பிளஸ் பாருங்க 5 into 10 50 பிளஸ் 5 R2 is equal to 10 R2. அப்ப 50 is equal to இந்த 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், 5 R2. Therefore R2 is equal to 10 ohm. அப்ப நம்ம R2 கண்டுபிடிச்சிட்டோமாப்பா? புரிஞ்சுதா இந்த மெத்தட் எப்படின்னு? எஸ் சார். அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இந்த மெத்தட்ல இருந்து நம்ம R2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம I2 கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க போலாம். I2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது ரெண்டு பக்க இணைப்புல இருக்கும் பொழுது I2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நம்மளுக்கு தெரியும் P is equal to I into R. Therefore I கரண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா V by R. இங்க இது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பக்க இணைப்புல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம், பொட்டன்சியல் வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம். அப்ப therefore I2 is equal to எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்திருக்குப்பா? 50. அக்ராஸ் R2 எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. அப்ப இது is equal to 5 ampere. சரி, இப்போ 1க்கு வழியா போகுது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இப்ப சொல்லுங்க பாக்கலாம், வாட் இஸ் த கரண்ட் ஆஃப் I1? I1 கரண்ட் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 50 டிவைடட் பை சொல்லுங்க போலாம், அதுவும் 10 தான். அப்ப இஸ் ஈக்குவல் டு 5 ஆம்பியர். அப்ப பாருங்க, therefore total current I is equal to பாரு எல்லா கரண்ட் என்ன ஆகுது, ஒரு கரண்ட் வந்து எல்லாமே ஒன்னா சேருது. அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டா பிரியுது. அப்ப என்ன பண்ணலாம், 5 + 5. therefore 5 பிளஸ் நம்ம செக் பண்றதுக்காக 5 + 5 is equal to 10 ஆம்பியர். டவுட் இருக்கா? டவுட் இருக்காப்பா? ஓகே, இது வரைக்கும் போதுமானது. மின்தடை பத்தி நாம் சொல்லிட்டோம். இந்த மின்தடையில எப்படி இருக்கு, சீரிஸா இருக்கு, பேரலா இருக்கு, மின்தடையானது வெப்பநிலை சார்ந்தால் என்ன, எல்லா கான்செப்டும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்த கரண்ட் வந்து தொடர்ச்சியா சென்றால் என்னென்ன நடக்கும், என்னென்ன விளைவுகளால் மாறுபடும், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தயவு செஞ்சு போயிட்டு நியூமரிக்கல்ஸ் இருக்கக்கூடியது சால்வ் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.